குட் ஈவினிங் கைஸ், வெல்கம் டு SAIAS அகாடமி. இன்றைக்கி நம்ம ODOL டெஸ்ட் சீரீஸோட 61st டெஸ்ட்டு. சாப்டர் என்ன? மராத்தாஸ். நம்ம சிவாஜியோட சாப்டர். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாப்டராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஃபஸ்ட் கொஸ்டின், ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் மராத்தா கிங்டம்? ஏ சம்பாஜி, பி சிவாஜி, சி பாலாஜி விஸ்வநாத், டி பாஜிராவ் ஒன். மராட்டிய அரசை நிறுவியவர் யார்? ஏ சம்பாஜி, பி சிவாஜி, சி பாலாஜி விஸ்வநாத், டி பாஜிராவ் ஒன். சேட்டில் எல்லாம் ஆன்சர் போட்டுருங்க. நீங்களும் அப்படி ஆன்சர் பண்ணிடுங்க. ஆன்சர்ஸ் தனியாக எழுதி வச்சுட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக கரெக்ஷன் பண்ணும்போது ஆன்சர்ஸ் தனியாக வேணும். ஆப்ஷன்ஸ் காமிக்கும் போது கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரி, செகண்ட் கொஸ்டின். In which year was Shivaji crowned as Chhatrapati? A 1674, B 1665, C 1680, D 1659. சிவாஜி எந்த ஆண்டு சத்ரபதியாக முடிசூடப்பட்டார்? ஏ 1674, பி 1665, சி 1680, டி 1659. தேர்ட் கொஸ்டின். What was the capital of Shivaji kingdom? A Pune, B Chhatra, C Raigad, D Kolhapur. சிவாஜியின் அரசின் தலைநகரம் எது? ஏ பூனே, பி சதரா, சி ராய்காட், டி கோலாப்பூர். ஃபோர்த் கொஸ்டின். ஹூ வாஸ் சிவாஜிஸ் ஃபாதர்? ஏ சாகாஜி, பி சம்பாஜி, சி பாலாஜிராவ், டி மலோஜி. சிவாஜியின் தந்தை யார்? ஷாஜி, பி சம்பாஜி, சி பாலாஜிராவ், டி மாலோஜி. ஃபிஃப்த் கொஸ்டின். ஹூ வாஸ் சிவாஜிஸ் மதர்? ஏ தாராபாய், பி ஜிஜாபாய், சி சோரையாபாய், டி காசிபாய். சிவாஜியின் தாய் யார்? ஏ தாராபாய், பி ஜிஜாபாய், சி சோயராபாய், டி காசிபாய். Sixth question. Which fort became the first major conquest of Shivaji? A Singhad, B Torna, C Raigad, D Purandar. சிவாஜியின் முதல் முக்கிய கோட்டை வெற்றி எது? ஏ சிங்காட், பி தோர்னா, சி ராய்காட், டி புரந்தர். செவன்த் கொஸ்டின். Which Mughal emperor was Shivaji's contemporary? A Akbar, B Jahangir, C ஷாஜகான், டி அவுரங்கசீப். சிவாஜியின் சமகாலம் முகலாய மன்னர் யார்? பேரரசர் யார்? ஏ அக்பர், பி ஜஹாங்கீர், சி ஷாஜகான், டி அவுரங்கசீப். Eighth question. Who was appointed as Peshwa of Sagu? D Balaji Rao I, B Balaji Vishwanath, C Madhav Rao, D Nana Patnavis. ஆன்சர் இங்கே கொடுத்து வச்சிருக்கிறாங்க, அதை பார்க்காம உங்களுக்கு நீங்களே போடுங்க. சாகுவால் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஏ பாஜிராவன், பி பாலாஜி விஸ்வநாத், சி மாதவராய், நானா பட்னாவிஸ். ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க, பார்த்து போடாம நீங்களே போடுங்க. அது தெரியாம எடிட் பண்ணும்போது தெரியாம விட்டுருப்பாங்க போல் இருக்குது. சரி, நைன்த் கொஸ்டின். வாட் வாஸ் தி கவுன்சில் ஆஃப் 8 மினிஸ்டர் அண்டர் சிவாஜி கால்டு? ஏ திவான், பி சபா, சி அஸ்தன பிரதான், டி மன்சர்தாரி. சிவாஜியின் 8 அமைச்சர்கள் கொண்ட சபை எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஏ திவான், பி சபா, சி அஷ்டபிரதான், டி மன்சப்தாரி. கேட்ட வரைக்கும் எல்லா கொஸ்டினும் ஈஸியாக தான் இருந்திருக்கும்.
பார்த்து கரெக்டாக ஆன்சர் போடுங்க. பதட்டத்தில் எங்கேயும் ஸ்பீடாக போடுறேன்னு தப்பாக ஆன்சர் போட வேண்டாம். 10th கொஸ்டின், ஹூ சக்சீட் சிவாஜி ஆஃப்டர் ஹிஸ் டெத்? ஏ சாகு, பி சம்பாஜி, சி ராஜாராம், டி பாலாஜி விஸ்வநாத். சிவாஜிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யார்? ஏ சாகு, பி சம்பாஜி, சி ராஜாராம், டி பாலாஜி விஸ்வநாத். Okay. 11th question, which tax was collected by Maratha from neighboring territory? A jizya, B garaj, C chowth, D ஜாகத். மராட்டியர்கள் அண்டைய பகுதியிலிருந்து வசூலித்த வரி எது? ஏ ஜிசியா, பி கராஜ், சி சவுத், டி காஜத். 12th question, what was Sadeshmukhi? A land tax, B military tax, C additional tax of 10%, D tax trade. சதேஷ்முகி என்பது என்ன? நிலவரி, பி இராணுவ வரி, சி கூடுதல் 10% வரி, டி வணிக வரி. 13th question, who defeated Afzal Khan? A சம்பாஜி, பி சிவாஜி, சி ராஜாராம், டி சாகு. அப்சல் கானை தோற்கடித்தவர் யார்? ஏ சம்பாஜி, பி சிவாஜி, சி ராஜாராம், டி சாகு. Okay, 14th question, where did Shivaji meet Afzal Khan? A Raigad, B Panipat, C Pratapgarh, டி பூனே. சிவாஜி அப்சல் கானை எங்கு சந்தித்தார்? ஏ ராய்காட், பி பானிபட், சி பிரதாப்கட், டி பூனே. Okay, 15th question, which Maratha ruler escaped from Agra? A சம்பாஜி, பி சிவாஜி, சி ராஜாராம், டி சாகு. ஆக்ராவிலிருந்து தப்பிச் சென்ற மராட்டிய ஆட்சியாளர் யார்? ஏ சம்பாஜி, பி சிவாஜி, சி ராஜாராம், டி சாகு. 16th question, who was the son of Shivaji? A சாகு, பி ராஜாராம், சி சம்பாஜி, டி பாஜிராவ். சிவாஜியின் மகன் யார்? ஏ சாகு, பி ராஜாராம், சி சம்பாஜி, டி பாஜிராவ். ஆன்சர்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எங்கேயும் இது பண்ண வேண்டாம், டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இங்கே கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுங்கள். ஒரு 1/2 hour தான், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பார்க்கலாம். வீட்டில் டிவினாலும் ஃபோன்னாலும் சரி, அப்புறமா பார்த்துக்கலாம். 17th question, which Peshwa greatly expanded Maratha power? A பாலாஜி விஸ்வநாத், பி பாஜிராவ், சி மாதவ்ராவ், டி நானா சாஹிப். மராட்டிய ஆட்சியை பெரிதும் விரிவுபடுத்திய பேஷ்வா யார்? ஏ பாலாஜி விஸ்வநாத், பி பாஜிராவ், சி மாதவ்ராவ், டி நானா சாஹிப். 18th question, which city became the headquarters of Peshwa? A சதாரா, பி கோலாப்பூர், சி பூனே, டி நாக்பூர். பேஷ்வாக்களின் தலைமையகமாக இருந்த நகரம் எது? ஏ சதாரா, பி கோலாப்பூர், சி பூனே, டி நாக்பூர். 19th question, in which battle were Maratha defeated by Adam Shah Abdali? A Plassey, B Buxar, சி பானிபட், டி தல்லிகோட்டா. தெரியுதா? தெரியுது. ஓகே, அகமது ஷா அப்தாலியால் மராட்டியர்கள் எந்த போரில் தோற்கடிக்கப்பட்டனர்? ஏ பிளாசி, பி பக்சர், சி பானிபட், டி தலைக்கோட்டை. கொஸ்டின்ல ஆன்சர் மேலே வந்துருச்சு, அதனால தான் நிப்பாட்டி கொண்டு போனேன். ஆன்சர்ஸ் பார்த்துருந்தீங்களா பரவாயில்ல, தெரிஞ்சுட்டு தான் போடுங்க, இல்லைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. Question number 20, which battle is known as Third Battle of Panipat? A 1526, B 1556, C 1761,
டி 1757. மூன்றாம் பானிபட் போர் என்று அழைக்கப்பட்டது எது? ஏ 1526, பி 1556, சி 1761, டி 1757. 21st question, Assassin and reasoning. Assassin Shivaji is regarded as founder of Maratha king. Reason: he organized a strong administration and laid the foundation for a independent Maratha state. A. Both A and R are true and R is correct explanation of A. B. Both A and R are true but R is not correct explanation of A. C. A is true but R is false. D. A is false but R is true. கூற்று: சிவாஜி மராட்டிய அரசின் நிறுவனராக கருதப்படுகிறார். காரணம்: அவர் அலுவலக நிர்வாகத்தை அமைத்து சுதந்திரமாக மராட்டிய அரசிற்காக அடித்தளத்தை அமைத்தார். ஏ. கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். பி. கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. சி. கூற்று சரி, காரணம் தவறு. டி. கூற்று தவறு, காரணம் சரி. Question number 22. Assassin Shivaji captured many forts during his early career. Reason: forts were important center for military defense and administration. A. Both A and R are true and R is correct explanation of A. B. Both A and R are true but R is not correct explanation of A. C. A is true but R is false. D. A is false but R is true. கூற்று: சிவாஜி தனது ஆரம்ப காலத்தில் பல கோட்டைகளை கைப்பற்றினார். காரணம்: கோட்டைகளை இராணுவ பாதுகாப்பிற்கும் நிறுவனத்திற்காகவும் முக்கிய மையங்களாக இருந்தன. ஏ. கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். பி. கூற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. சி. கூற்று சரி, காரணம் தவறு. டி. கூற்று தவறு, காரணம் சரி. 23rd question. Assassin Ashtapradhan was important administrative institution under Shivaji. Reason: consisted of 8 ministers who assisted the king in governance. A. Both A and R are true and R is correct explanation of A. B. Both A and R are true but R is not correct explanation of A. C. A is true but R is false. D. A is false but R is true. கூற்று: அஷ்டபிரதான் சிவாஜியின் ஆட்சியில் முக்கிய நிர்வாக அமைப்பாக இருந்தது. காரணம்: அது ஆட்சி பணிகளில் உதவிய 8 அமைச்சர்களை கொண்டிருந்தன. ஏ. கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பி. கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. சி. கூற்றும் சரி, காரணம் தவறு. டி. கூற்று தவறு, காரணம் சரி. Okay. 24th question. Assassin Shivaji adopted guerrilla warfare tactics. Reason: the mountainous terrain of Deccan favored such military strategy. A. Both A and R are true and R is correct explanation of A. B. Both A and R are true but R is not correct explanation of A. C. A is true but R is false. D. A is false but R is true. கூற்று: சிவாஜி குரில்லா போர் முறையை பயன்படுத்தினார். காரணம்: தெற்கானிய மலைப்பகுதிக்கான நில அமைப்பு அத்தகைய போர் முறைக்கு ஏற்றதாக இருந்தது. ஏ. கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். பி. கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. சி. கூற்று சரி, காரணம் தவறு. டி. கூற்று தவறு, காரணம் சரி. 25th question. Assassin Shivaji was crowned as Chhatrapati in 1674. Reason: the coronation of formally recognized sovereign authority. A. Both A and R are true and R is correct explanation of A. B. Both A and R are true but R is not correct explanation of A. C. A is true but R is false. D. A is true but R is false. R is true. கூற்று: சிவாஜி 1674ஆம் ஆண்டு சத்திரபதியாக முடிசூடப்பட்டார். காரணம்: இந்த முடிசூட்டு அவரது சுதேன அரசு அதிகாரத்தை ஆதிக்கபூர்வமாக அங்கீகரித்தது. ஏ. கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். பி. கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. சி. கூற்று சரி, காரணம் தவறு. டி. கூற்று தவறு, காரணம் சரி.
Assassin Balaji Vishwanath strengthened the position of Peshwa. Reason he served as first Peshwa under Shivaji. A. Both A and R are true and R is correct explanation of A. B. Both A and R are true but R is not correct explanation of A. C. A is true but R is false. D. A is false but R is true. கூற்று பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவின் அதிகாரத்தை வலுப்படுத்தினார். காரணம் அவர் சிவாஜியின் காலத்தில் முதல் பேஷ்வாவாக இருந்தார். ஏ கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பி கூற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சி கூற்று சரி, காரணம் தவறு. டி கூற்று தவறு, காரணம் சரி. 27th question. Assassin Bajirao I expanded the Maratha influence in North India. Reason he was an able military leader and strategist. A. Both A and R are true and R is correct explanation of A. B. Both A and R are true but R is not correct explanation of A. C. A is true but R is false. D. A is false but R is true. கூற்று பாஜிராவ் I வட இந்தியாவில் மராட்டிய செல்வாக்கை விரிவுபடுத்தினார். ஏ காரணம் அவர் திறமையான இராணுவ தலைவரும் போர்வியூக நிபுணரும் ஆவார். ஏ கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். பி கூற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. சி கூற்று சரி, காரணம் தவறு. டி கூற்று தவறு, காரணம் சரி. 28th question. Assassin South was a tax collected by Marathas. Reason it amounted to 1/4 of revenue collected from the territory. A. Both A and R are true and R is correct explanation of A. B. Both A and R are true but R is not correct explanation of A. C. A is true but R is false. D. A is false but R is true. கூற்று சவுத் என்பது மராட்டியர்கள் வசூலிக்கப்பட்ட ஒரு வரி ஆகும். காரணம் அது ஒரு பகுதியில் வருவாயில் 4ல் 1 பங்காக இருந்தது. ஏ கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். பி கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. சி கூற்று சரி, காரணம் தவறு. டி கூற்று தவறு, காரணம் சரி. 29th. Assassin the third battle of Panipat weakened the Maratha power. Reason the Marathas suffered a severe defeat against Ahmad Shah Abdali. A. Both A and R are true and R is correct explanation of A. B. Both A and R are true but R is not correct explanation of A. C. A is true but R is false. D. A is false but R is true. கூற்று மூன்றாம் பானிபட் போர் மராட்டியர்களின் சக்தியை பலவீனப்படுத்தியது. காரணம் அகமது ஷா அப்தாலியிடம் மராட்டியர்கள் கடுமையாக தோல்வியடைந்தனர். ஏ கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. பி கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. சி கூற்று சரி, காரணம் தவறு. டி கூற்று தவறு, காரணம் சரி. 30th question. Assassin Pune emerged as political center of Maratha Confederacy. Reason the Peshwa made Pune their headquarters. A. Both A and R are true and R is correct explanation of A. B. Both A and R are true but R is not correct explanation of A. C. A is true but R is false. D. A is false but R is true. கூற்று பூனே மராட்டிய கூட்டமைப்பின் அரசியல் மையமாக உருவாக்கப்பட்டது. காரணம் பேஷ்வாக்கள் பூனேவை தங்களின் தலைமையமாக மாற்றினர். ஏ கூற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். பி கூற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. சி கூற்று சரி, காரணம் தவறு. டி கூற்று தவறு, காரணம் சரி. ஆன்சர்ஸ் சார்ட்ல போட்டுருங்க, நீங்களும் மார்க் பண்ணிட்டே இருங்க. வேண்டாம். 31st கொஸ்டினுக்கு போவோம். மேட்ச் தி ஃபாலோயிங். கரெக்டான ஆப்ஷன்ஸ் பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. ஏ சிவாஜி அஷ்டபிரதான். பி சாகு ஃபவுண்டர் ஆஃப் மராத்தா கிங்டம். சி பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வா. டி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மராத்தா. ஏ சிவாஜி அஷ்டபிரதான். பி சாகு மராட்டிய அரசின் நிறுவனர். சி பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வா. டி அமைச்சரவை மராட்டி ஆட்சியாளர். 32nd question. Chaud 10% tax. B Chadeshmukhi 1/4 tax. C Raigad capital of Shivaji. D Pune Peshwa headquarters. Chaud 10% வரி. பி சதேஷ்முகி 4ல் 1 பங்கு வரி. சி ராய்காட் சிவாஜியின் தலைநகரம். டி பூனே பேஷ்வாக்களின் தலைமையகம். 33rd question.
சிவாஜி ஆக்ரா எஸ்கேப். பி. அப்சல் கான் மராத்தா கிங்டம். சி. அவுரங்கசீப் முகல் எம்பரர். டி. பிரதாப்கட் பேட்டில் சைட். சிவாஜி ஆக்ரா தப்பிப்பு. பி. அப்சல் கான் மராட்டிய மன்னர். சி. அவுரங்கசீப் முகலாய பேரரசர். டி. பிரதாப்கட் போர்க்களம். 34th கொஸ்டின் போவோம். ஏ. சம்பாஜி சன் ஆஃப் சிவாஜி. பி. ராஜாராம் ஜின்ஜி. சி. தாராபாய் 3 மராத்தா குயின். டி. செஞ்சி ஃபோர்ட் மராத்தா ரெசிடென்சி. பின்வருவற்றை பொறுத்துக. ஏ. சம்பாஜி சிவாஜியின் மகன். பி. ராஜாராம் செஞ்சி. சி. தாராபாய் மராட்டிய ராணி. டி. செஞ்சி கோட்டை மராட்டிய எதிர்ப்பு. கரெக்டாக பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எங்கேயும் மாற்றி எதுவும் மார்க் பண்ண வேண்டாம். 35th match the following. A. Bajirao won Maratha expansion. B. Panipat 1761. C. Ahmad Shah Abdali Afghan ruler. D. third battle major defeat. Bajirao won மராட்டிய விரிவாக்கம். பி. பானிபட் 1761. அகமது ஷா அப்தாலி ஆப்கானிய ஆட்சியாளர். மூன்றாம் போர் பெரிய தோல்வி. அடுத்த கொஸ்டின் போவோம். 36th கொஸ்டின். தொர்னா ஃபர்ஸ்ட் மேஜர் ஃபோர்ட். பி. ராய்காட் coronation place. C. 1674 coronation year. D. சத்ரபதி ராயல் டைட்டில். தொர்னா முதல் முக்கிய கோட்டை. பி. ராய்காட் முடிசூடு நடைபெற்ற இடம். சி. 1674 முடிசூட்டு ஆண்டு. சத்ரபதி அரச பட்டம். சரி, அடுத்த கொஸ்டின் 37th. Match the following. A. Peshwa Prime Minister. B. Amartya Finance Minister. C. Senapati Commander in Chief. D. Pandita Rao Religious Affair. A. Peshwa பிரதம அமைச்சர். B. அமர்த்தியா நிதி அமைச்சர். சி. சேனாபதி படைத்தலைவர். டி. பண்டிதராவ் சமய விவகாரங்கள். 38th question. Match the following. A. Balaji Vishwanath first great Peshwa. B. Bajirao I strengthened the Peshwa office. C. Sagu Maratha kingdom. D. Pune political center. பின்வருவனவற்றை பொறுத்துக. பாலாஜி விஸ்வநாத் முதல் சிறந்த பேஷ்வா. பி. பாஜிராவ் I பேஷ்வா பதவியை வலுப்படுத்தியவர். சி. சாகு மராட்டிய மன்னர். டி. பூனே அரசியல் மையம். 39th question. சிவாஜி கொரில்லா வார்ஃபேர். பி. வெஸ்டர்ன் கார்டு மவுண்டன் டெரைன். சி. நேவி கோஸ்டல் டிஃபென்ஸ். டி. சிந்துர்க் சி ஃபோர்ட். சிவாஜி கொரில்லா போர். மேற்கு தொடர்ச்சி மலை மலைப்பாக்கம் நில கடற்படை கடற்கரையை பாதுகாப்பு. சிந்துதுர்க் கடல் கோட்டை. கரெக்டாக பார்த்து ஆப்ஷன் பார்த்து மேட்ச் பண்ணுங்க. இங்கே மாற்றி மேட்ச் பண்ண வேண்டாம். சரி, 40th question. Match the following. அகமது ஷா அப்தாலி ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். B. third battle of Panipat 1761. Maratha defeated side. Panipat ஹரியானா. முகமது ஷா அப்தாலி ஆப்கானிஸ்தான். மூன்றாம் பானிபட் போர் 1761. சி. மராட்டியர்கள் தோல்வியடைந்த தரப்பு. டி. பானிபட் ஹரியானா. 41st question. Arrange the following events in chronological order. இயர்ஸ் படி கரெக்டாக பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த ஈவெண்ட் எப்போ நடந்துச்சுன்னு கரெக்டாக பார்த்து. ஃபர்ஸ்ட் ஒன் கொரோனேஷன் ஆஃப் சிவாஜி. 2. கேப்சர் ஆஃப் தோர்னா ஃபோர்ட். 3. எஸ்கேப் ஆஃப் சிவாஜி ஃப்ரம் ஆக்ரா. 4. டெத் ஆஃப் சிவாஜி. கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைக்கவும். 1. சிவாஜி முடிசூட்டு விழா.
2 தொர்னா கோட்டையை கைப்பற்றுதல், 3 ஆக்ராவிலிருந்து சிவாஜி தப்பித்தல், 4 சிவாஜியின் மரணம். Okay, 42nd question. Arrange the following Maratha ruler in chronological order. 1. Shivaji, 2. Sambhaji, 3. Rajaram, 4. Shahu. கீழ்கண்ட மராட்டிய ஆட்சியாளர்களை காலவரிசைப்படி அமைக்கவும். 1. சிவாஜி, 2. சம்பாஜி, 3. ராஜாராம், 4. சாகு. ஆன்சர்ஸ் வந்து சேட்டில் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் போடுறதுக்கு முன்னாடியே ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்ருப்பீங்க கொஸ்டின் படிக்கிறதுக்கு முன்னாடியே. 43rd. Arrange the following events in chronological order. 1. Appointment of Balaji Vishwanath as Peshwa. 2. Third Battle of Panipat. 3. Coronation of Shivaji. 4. Rise of Bajirao 1. கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி அமைக்கவும். 1. பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக நியமனம். 2. மூன்றாம் பானிபட் போர். 3. சிவாஜியின் முடிசூட்டு விழா. 4. பாஜிராவ் 1 எழுச்சி. இயர்ஸ் பார்த்து கரெக்டாக ஆப்ஷன்ஸ் பார்த்து மார்க் பண்ணுங்க. இயர்ஸோட மாற்றி எதுவும் ஆப்ஷன்ஸ் மார்க் பண்ண வேண்டாம், பொறுமையாக பண்ணுங்க. 44th question. Arrange the following events in chronological order. First, Battle of Paratgat. 2. Shivaji's escape from Agra. 3. Coronation of Shivaji. 4. Capture of Torna Fort. கீழ்கண்ட நிகழ்வுகள் காலவரிசைப்படி அமைக்கவும். 1. பிரதாப்கட் போர். ஆக்ரா. 2. ஆக்ராவிலிருந்து சிவாஜி தப்பித்தல். 3. சிவாஜியின் முடிசூட்டு விழா. 4. தொர்னா கோட்டையை கைப்பற்றுதல். 45. Arrange the following in chronological order. 1. சிவாஜி, 2. சாகு, 3. பாஜிராவ் 1, 4. பாலாஜி விஸ்வநாத். கீழ்கண்டவர்களை காலவரிசைப்படி அமைக்கவும். 1. சிவாஜி, 2. சாகு, 3. பாஜிராவ் 1, 4. பாலாஜி விஸ்வநாத். 46th. Arrange the following event in chronological order. 1. Death of Shivaji. 2. Coronation of Shivaji. 3. Death of Sambhaji. 4. ராஜாராம் ரூல். கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி அமைக்கவும். 1. சிவாஜியின் மரணம். 2. சிவாஜியின் முடிசூட்டு விழா. 3. சம்பாஜியின் மரணம். 4. ராஜாராமின் ஆட்சி. 47th question. Arrange the following event in chronological order. 1. Appointment of Bajirao 1. 2. Rule of Shahu. 3. Rise of Bajirao 1. 4. Third Battle of Panipat. கீழ்கண்ட நிகழ்வை காலவரிசைப்படி அமைக்கும். 1. பாலாஜி விஸ்வநாத் நியமனம். 2. சாகுவின் ஆட்சி. 3. பாஜிராவ் 1 எழுச்சி. 4. மூன்றாம் பானிபட் போர். 48th question. Arrange the following fort associated with Shivaji in order of their significance in his career. 1. Torna. 2. Pratapgarh. 3. Raigad. 4. Sindhurga. சிவாஜியின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய கோட்டைகளை காலவரிசைப்படி அமைக்கவும். 1. தொர்னா. 2. பிரதாப்கட். 3. ராய்கட். 4. சிந்துர். கோட்டை வந்து அவர் பிடிச்ச வரிசைப்படி காலவரிசைப்படி சூஸ் பண்ணுங்க, மாற்றி எது ஆப்ஷன்ஸ் போட வேண்டாம். சரி. 49th question. Arrange the following event in chronological order. 1. Shivaji crowned Chhatrapati. 2. Capture of Torna Fort. 3. Battle with Afzal Khan. 4. Escape from Agra. கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி அமைக்கவும். 1. சிவாஜி சத்ரபதியாக முடிசூடுதல். 2. தொர்னா கோட்டையை கைப்பற்றுதல். 3. அப்சல் கானுடன் போர். 4. ஆக்ராவிலிருந்து தப்பித்தல். இன்னைக்கோட கடைசி கொஸ்டின் 50th கொஸ்டின் வந்தாச்சு. Arrange the following event in chronological order. 1. Rise of Shivaji. 2. Rise of Peshwa. 3. Battle of Panipat. 4. Expansion under Bajirao 1. கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படி அமைக்கவும். 1. சிவாஜியின் எழுச்சி. 2. பேஷ்வாக்களின் எழுச்சி. 3. மூன்றாம் பானிபட் போர். 4. பாஜிராவ் 1 கால விரிவாக்கம். சரி, எல்லாரும் ஆன்சர்ஸ் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர்ஸ்குள்ளே போகலாம். இன்னைக்கு டெஸ்ட் ஈஸியாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான டாபிக் நல்லா ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஆன்சர்ஸ் ஏதோ இங்கே இருக்குது. ஆன்சர்ஸ் பார்த்து கரெக்ட் பண்ணுங்கள்.
தப்பு இருந்தா பரவால்ல. எங்க தப்பா இருக்குன்னு பாத்து இது பண்ணுங்க. அனலைஸ் பண்ணுங்க. புக்ஸ ஒழுங்கா படிங்க. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ, எந்த புக் சொல்லியிருக்காங்களோ, அத தெளிவா படிச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி படிங்க. இங்க ரிவிஷன், கன்சிஸ்டன்சி இது 2 மட்டும் தான் கீ. எவ்வளோ நேரம் படிக்கிறதுங்க முக்கியம் இல்ல. டெய்லியும் படிக்கணும். நீங்க அதுதான் முக்கியம். ஒரு நாள் 8 மணி நேரம் படிச்சா பரவால்ல. அடுத்த நாள் படிக்காம போயிறக்கூடாது. அடுத்த நாள் 2 மணி நேரமாச்சும் படிக்கணும். டெய்லி ஒரு 4 மணி நேரம் படிக்கிற மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஒர்க் இருந்தாலும் சரி. கன்சிஸ்டன்சியா இருந்தா மட்டும் தான் இங்க கிளியர் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சியா இருந்தா கண்டிப்பா அதுக்கு இது கிடைக்கும். ஸ்டே கன்சிஸ்டன்சி. தேங்க் யூ. இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு உங்க மார்க்ஸ் எல்லாம் சாட்ல போடுங்க. தேங்க் யூ.